கொடங்குடமா ரத்தம் குடிக்கிற 3 கடவுள்கள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த 3 கடவுள்களுமே ஏகப்பட்ட ரத்தங்களை குடிப்பாங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா காளி. இவங்க ஏகப்பட்ட அசுரர்களை வதம் பண்ணியிருக்காங்க. வதம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ரத்தத்தை அப்பயே குடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் ரத்த பீச்சன். ரத்த பீச்சனை அழிக்க அவன் திரும்ப வந்துட்டு இருப்பான். அது எப்படின்னா அவனை அழிக்கும் போது அவனோட ரத்தம் கீழே சிந்து பார்த்தீங்கன்னா அவனோட சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலிருந்து ஒவ்வொரு அரைக்கும் ஒரு ரத்த பீச்சன் வந்துட்டு இருப்பான். ஸோ அவனை முழுமையாக அழிக்கிறதுக்காக காளி என்ன பண்ணிருக்காங்கன்னா அவனை வதம் பண்ணும்போது அவன் ரத்தம் தெரியும் பார்த்தீங்கன்னா அது தெளிச்ச ரத்தத்தை எல்லாத்தையுமே ஒரு சொட்டு விடாமல் எல்லாத்தையுமே குடிச்சு முடிச்சிருவாங்க. ஸோ அப்படி தான் இந்த ரத்த பீச்சனை அந்த அம்மன் அழிக்கிறாங்க. இதே மாதிரி தான் பல அசுரர்களையும் அரக்கன்களையும் இந்த காளி அழிச்சு அவங்களோட ரத்தத்தை எல்லாத்தையுமே குடிச்சிருப்பாங்க. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன மஸ்தா. காளி தெய்வம் மாதிரி மற்றவங்க ரத்தத்தை குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சின்ன மஸ்தா தன்னோட ரத்தத்தையே குடிப்பாங்க. இதுக்கு பின்னாடி சொல்லப்படுற வரலாறு என்னன்னா, ஒரு தடவை பார்த்தீங்கன்னா சின்ன மஸ்தா அப்புறம் அவங்களோட 2 தோழிகளோட இந்த கடலில் குளிக்க போறாங்க. கடலில் குளிச்சுட்டு போது ரொம்ப நேரம் ஆகுது. பல நாட்களாக கடலில் குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 தோழிகளுக்குமே தண்ணி தாக எடுத்தது. தண்ணியை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தேடி பார்க்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. எல்லாமே உப்பு தண்ணி அந்த கடல் தண்ணி. அதனால எங்கேயுமே தண்ணி கிடைக்கவே இல்லை. அதனால அந்த சின்ன மஸ்தா என்ன பண்ணா தன்னோட கழுத்தை அறுக்கிறாங்க. கழுத்தை அறுக்கும்போது தான் அது ரத்தம் பீச்சிட்டு வர ஆரம்பிதான். அந்த ரத்தத்தை அந்த 2 தோழிகளுமே குடிக்கிறாங்க. குடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது சின்ன மஸ்தாவுக்கும் தண்ணி தாக எடுத்ததுனால அவங்க ரத்தத்தையே அவங்க குடிக்கிறாங்க. அது எப்படின்னா அந்த கையில் பிடிச்சிட்டு இருந்த தலைக்கு இந்த ரத்தம் தன்னோட கழுத்துல அப்படியே போய் ஊத்தும். ஸோ உங்க 3 பேருமே அந்த ரத்தத்தை குடிச்சிருக்காங்க. ஸோ சின்ன மஸ்தா தான் ரத்தம் குடிக்கிறதுல 2வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல இருக்கிற கடவுள் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு கடவுள். இது யாருன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.